வணக்க மக்களே, நான் உங்கள் தமிழ். புத்தகம் பேசுவோம். என்னது புத்தகம் பேச போறியா அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஒரு புக்கு தான் படிக்க போகிறேன். ஐயையோ, புக்கெலாம் பெருசாக இருக்குமே, நல்லா இருக்கும், ஆனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சின்ன கதை தான். புத்தகத்தோட பேர் கயிறு. வெறும் 6 பக்கம்தான் இருக்குது கதை. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன கதை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி சரியான விஷயம் ஒன்று உள்ளே வச்சுருக்காங்க. சரி, வாங்க இந்த புத்தகத்தை படிப்போம். எதையும் சுதந்திரமாக சுத்த அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்ய அனுமதி. அப்போதான் காலத்துக்கு ஏற்ப அது ஒன்று முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்ன விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷமாக இது என் பழக்கம் என்று நாம் செய்யும் அனைத்துமே என்றோ ஒரு நாள் ஆரம்பித்தது தான். நீண்ட காலமாக பின்பற்றப்படுவதால் மட்டுமே அந்த பழக்கம் சரியானது என்று நினைத்து கொள்ளக்கூடாது. எதை செய்தாலும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வது அவசியம். குழப்புவது போல இருக்கிறதா? நம்ம வீட்டு வாசல்ல மஞ்சள் பூசுற பழக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்க பழக்கம். இது எதற்காகனா, மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக பயன்படும். அது ஒரு வகையில் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் இப்போலாம் நிறைய வீட்டில் வாசப்படியில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பழக்கத்தை நம்ம பின்பற்றதுக்கான பலன் நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை. அதனால தான் அது பழக்க வழக்கமாகவே இருந்தாலும் ஏன் எதற்குன்னு கேட்டு பழக வேண்டும். இந்த கதையிலையும் செலியனுக்கு ஒரு புது பழக்கத்தை ஒருத்தர் பழக்க நினைக்கிறாரு. அது ஏன் எதற்காக, செலியன் அம்மா அந்த பழக்கத்துக்கு சம்மதம் சொன்னாரா அப்படிங்கிறத அந்த கதையில் பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை மாலை நேரம் 5 மணி. மா, இங்கே பாருமா, சூப்பராக இருக்கு. வீட்டுக்குள் நுழையும் போதே செலியன் மகிழ்ச்சியோடு சொல்லி கொண்டு வந்தான். அப்படி எதை சொல்கிறான் என்று புத்தக அறையில் படிச்சுக்கிட்டு இருந்த அம்மா வெளில பார்க்குறாங்க. செலியன் வலது கை மணிக்கட்டில் மஞ்சள் நிறத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்கான். அதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கல. ஏன்னா அவங்க வீட்டில் யாருக்கும் கையில் கழுத்தில் கயிறு கட்டிக்கிற பழக்கமே இல்லை. செலியன் அந்த ஊரில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டில் செலியன், அவங்க அம்மா வளர்மதி, அப்பா கதிரவன், அப்புறம் அவன் தங்கச்சி கயல்விலியும் இருக்காங்க. அடிக்கடி அவளோட செலியன் சண்டை போடுவான். ஆனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே திருப்பி சமாதானமாயிருவாங்க. டெய்லி நைட்டு கதை சொல்கிறதுக்கு வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. கதை மட்டும் இல்லை, நல்லா நடிக்கவும் செய்வாங்க. தெருக்கூத்துலலாம் நடிச்சிருக்காங்க. அதே ஊரில் இருக்க தனியார் கணினி மையத்தில் அவங்க அம்மாவும், அரசு நூலகத்தில் அவங்க அப்பாவும் வேலை செய்கிறாங்க. நல்லா இருக்காமா அப்படின்னு தன்னோட கையை நீட்டி காட்டிகிட்டே நின்றுட்டு இருந்தான் செலியன். செலியனோட கையை பிடிச்சி அந்த கைத்தை உற்று பார்த்தாங்க அவங்க அம்மா வளர்மதி. பிறகு நிமிர்ந்து லேசாக சிரிச்சபடி, நல்லா இருக்கு செலியா, உனக்கு இந்த கயிறு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் பக்கத்தில் ஒரு பெட்டி கடை இருக்குல்ல. ஆமாம் செலியா, நம்ம தெருவில் இருக்க சேகர் தானே அந்த கடை வச்சிருக்காரு. ஆமாம்மா, அவரே தான், அந்த அண்ணன் தான் இந்த கயிறை கட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை திருப்பி அந்த கயிறை ரசிச்சுக்கிட்டு இருந்தான் செலியன். சரி செலியா, அந்த அண்ணன் எதுக்கு இந்த கயிறை உனக்கு கட்டி விட்டாரான்? அம்மா கேட்டதும் செலியன் யோசிச்சான். அந்த அண்ணன் காரணம் எதுவும் சொல்லவே இல்லையே. நண்பர்களோட பேசிக்கிட்டே செலியன் போயிட்டு இருந்தான். அங்கே கடை வச்சிருக்கா அவரு, இவன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. இவனும் ஓடி போய் என்னண்ணே அப்படின்னு கேட்டிருக்கான். ஏய், கையை நீட்டுறா தம்பி அப்படின்னு இருக்காரு. இவனும் டக்குன்னு இடது கையை நீட்டிருக்கான். இந்த கையில் வலது கையை நீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் கடையோட மேஜையில் வச்சிருந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வச்சிருந்த ஒரு மஞ்சள் நிற கயிறு எடுத்து கட்டி விட்டாரு. அவனோட நண்பர்கள் கூப்பிட்டதால கயிறு கட்டினோடனே டக்குன்னு ஓடி போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டான். எதுக்காக இந்த கயிறு கட்டினாருன்னு செலியனும் கேட்கவே இல்லை. தெரிலம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்தேன், அப்போ டக்குன்னு என்னை கூப்பிட்டு இந்த கயிறை கட்டி விட்டாருமா அப்படின்னு செலியன் சொல்கிறான். ஓகே, பரவாயில்ல, நாளைக்கு போய் ஏன் இந்த கயிறை கட்டி விட்டீங்கன்னு கேளு செலியா, மறந்துடக்கூடாது சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கை கால் கழுவ போயிட்டான். செவ்வாய்க்கிழமை மாலை. செலியன் பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்தான். அவனுக்காக அவங்க அம்மா வீட்டோட ஹால்லேயே காத்திருந்தாங்க. புத்தக பையை கழட்டி மேஜை மேலே வச்சுட்டு வந்தான். செலியா, இங்கே வா, அந்த அண்ணன்ட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னேன், கேட்டியா? காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே முதல்ல அந்த கடைக்கு தாம்மா போனேன். எதுக்குண்ணே இந்த கயிறை கட்டி விட்டீங்கன்னு அந்த அண்ணன்ட்ட கேட்டம்மா. என்ன சொன்னார்? ஸ்பெஷலாக எந்த காரணமும் இல்லைம்மா, சும்மா அழகுக்கு தானா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்ட அம்மாட்ட செலியன் கேட்டான். ஏம்மா கயிறு கட்டக்கூடாதா? அப்படிலாம் இல்லை செலியா, உனக்கு இந்த மஞ்சளை விட நீலக்கயிறு நல்லா இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட நீலம் தானே, கயிறும் அதே கலரில் இருந்தால் மேட்சிங்காக இருக்குமே, அதனால நீல கலரில் கயிறு கட்டிக்குவா அப்படின்னு சொல்லி நாளைக்கு அந்த அண்ணன்ட்ட கேளு. ஆமாம்ல, சூப்பர் ஐடியா, நாளைக்கே போய் கேட்குறேம்மா. புதன்கிழமை மாலை. செலியன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் அம்மாவை தேடினான். புத்தக அறையில் லைட் எரிஞ்சதும் அங்கே தான் இருப்பாங்கன்ட்டு போனான். லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு இருந்தான் அம்மா. செலியன் வந்ததும் அதை மூடி வச்சுட்டு பக்கத்தில் வர சொன்னாங்க. அம்மா, நீங்கள் கேட்க சொன்னது அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். இந்த கலர் தான் நமக்கானதான், இந்த கலர் தான் நம்ம அடையாளமா, வேற கலரில் கட்டக்கூடாதாம்மா, அதுவும் நீல கலரை கட்டவே கூடாதான், அதெல்லாம்னு பிறகு என்னமோ சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டாரு. ஓ அப்படியா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அம்பேத், சட்டென்று சொன்னான் செலியன். இருவரும் ஒரே வகுப்பு தான். செலியன் பக்கத்தில் தான் அம்பேத் உட்காந்துருப்பான். இருவரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். 2 பேருமே மதிய உணவு ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அம்பேத்தோட வீட்டுக்கு விளாட்றதுக்கும் படிக்கிறதுக்கும் செலியன் அடிக்கடி போவான்.
அதே மாதிரி அம்பேத்தும் செல்லியனோட வீட்டுக்கு வருவான். அப்போ நாளைக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு கயிறு வாங்கி கொடு, அவனும் கட்டிக்கிட்டோம். சூப்பர் ஐடியாமா, இது எனக்கு தோணவே இல்லையா பாருங்க. நாளைக்கே அந்த அண்ணன் கடைக்கு போகிறேன், அம்பேத்துக்கும் ஒரு கயிறை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு உற்சாகமாக சொன்னான் செலியன். வியாழக்கிழமை மாலை பள்ளியை விட்டு ரொம்ப சோர்வாக வந்தான் செலியன். புத்தக பையை கூட கழட்டல, சோஃபாவிலேயே சாஞ்சு உட்காந்துட்டான். அம்மா வந்து புத்தக பையை கழட்டி அவன் படிக்கிற மேஜை மேலே வச்சுட்டு போய் கை கால் கழுவிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் செலியனுக்கு பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுத்தாங்க. அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் உற்சாகமாயிட்டான். ஏன் செலியா சோர்வா இருக்க, ரொம்ப நேரம் விளாட்னியா என்று அம்மா கேட்க, இல்லைம்மா, அந்த கடைக்கார அண்ணன்கிட்ட அம்பேத்துக்கும் எனக்கு கட்டிவிட்ட மாதிரியே ஒரு மஞ்சள் கயிறு கேட்டேன், அவர் ரொம்ப கோவமாயிட்டாரு, அவளும் அந்த கயிறை கட்டக்கூடாது, நீ இப்பெல்லாம் யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு ரொம்ப சத்தமாக பேசிட்டாருமா. அது சொல்கிறப்ப அவர் கண்ணெலாம் சவப்பாயிடுச்சு, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சுமா என்று சொல்லி முடிக்கும் போதே லேசாக அழுகை வந்தது செலியனுக்கு. அம்மா செலியனை கட்டி பிடிச்சிட்டு, பயப்படாத, நீ எந்த தப்பும் செய்யலை, தப்பு செய்யாதவங்க யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது செலியா. நாளைக்கு அந்த கடைக்கு மறுபடியும் போய் என் ஃப்ரெண்டுக்கு ஏன் இந்த கலரில் கயிறு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேளு, வேணும்னா காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லு, நான் உனக்கு காலையில் பாக்கெட் மணியோடு சேர்த்து 10 ரூபா அதிகமாக தரேன் என்றார் அம்மா. அவரை மறுபடியும் பார்க்கறதுக்கே செலியனுக்கு பயமாக இருந்தாலும் அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்ததால் சரிம்மா என்றான். அவனுக்கு இன்னொரு விஷயமும் அப்போ தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தன் கையில் கட்டின கயிறுக்கு அவர் காசு வாங்கவே இல்லையே. ஒரு நாள் கூட காசு வாங்காமல் எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அரையாண்டு தேர்வு போது கூட செல்வி அக்காவோட பேனா உடஞ்சிருச்சு, நாளைக்கு காசு தரேனே ஒரு பேனா கொடுங்கன்னு அந்த அக்கா அழுதுகிட்டே கேட்டப்ப கூட அவர் கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னார். அப்புறம் சீலா டீச்சர் கொடுத்த காசில் தான் செல்வி அக்கா புது பேனா வாங்கினாங்க. அப்படி உள்ள அண்ணன் எப்படி காசு வாங்காமல் கயிறு கொடுத்தாரு? வெள்ளிக்கிழமை மாலை உற்சாகமாக வீட்டுக்குள்ளே புகுந்து அம்மாவை தேடினான். படிக்கிற அறை, பின்பக்க தோட்டம், மொட்டை மாடி என எங்கேயுமே அம்மா இல்லை. பாட்டியிடம் போய் கேட்டான், அம்மா இன்னும் வேலையிலேருந்து வரலடா பேராண்டின்னு சொல்லிட்டாங்க. அரை மணி நேரம் கழித்து அம்மாவோட வாகன சத்தம் கேட்டதும் வாசலுக்கு ஓடினா செலியன். ஓடி போய் அம்மாவோட ஹேண்ட்பேக்கை வாங்கிக்கிட்டான். வண்டியை நிறுத்திட்டு வந்த அம்மா செலியனோட உற்சாகத்தை பார்த்துட்டு, என்ன செலியா, அம்மா இன்னைக்கு அந்த கடைக்காரன்ட்ட அம்பேத்துக்கு ஏன் இந்த கலரில் கயிறு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். காசு வேணாலும் தரேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த பணத்தை காட்டினேன். கடைக்காரர் என்ன சொன்னார் என்று கேட்க ஆர்வமானார் அம்மா. நாம் எல்லாரும் ஒரே ஆள், அவங்க வேற ஆள், நாம் உயர்ந்த ஆளுங்க, அவங்க எல்லாம் நமக்கு கீழே, அதனால தான் இந்த பையன் இந்த கலரில் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னார். இதை பற்றி மறுபடியும் என்கிட்ட பேசாதன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னை விட அம்பேத் தானே அதிகமாக மார்க் வாங்குவான், பேச்சு போட்டியிலே அவன் தானே ஃபஸ்ட்டு, அப்புறம் எப்படி அவன் எனக்கு கீழே நினச்சி குழப்பமாக இருந்துச்சு என்றான் செலியன். அப்புறம் என்றார் அம்மா. எனக்கும் அம்பேத்துக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கயிறு பிரிச்சிடுமோன்னு தோணுச்சு, அதான் என்று சொல்லி வலது கையை காட்டினான். அவன் கையில் அந்த மஞ்சள் நிற கயிறு இல்லை. அந்த கடை வாசல்லே அந்த கயிறை அவுத்து கீழே போட்டேன். அம்மா செலியன் நெற்றியில் அன்போடு ஒரு முத்தம் கொடுத்தார். அம்மாவின் ஹேண்ட்பேக்கில் அவனுக்கு ரொம்ப பிடித்த குலோப் ஜாமுன் காத்திருந்தது. அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சு. எப்படி செலியன் வந்து அவன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மாட்ட சொன்னானோ அதே மாதிரி தான் எல்லா வீட்லேயும் குழந்தைகள் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க கேட்குற கேள்விலாம் ரொம்ப குதர்க்கமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். அப்போ அதுக்கான பதில் தெரிலனா நீங்கள் கோவப்பட்டு அடிக்காமல், ஒரு குழந்தை கேட்குறதுக்கான கேள்விக்கான பதில் கூட தெரியலையே, அப்போ நம்மளும் குழந்தையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி வளர்மதி அம்மா மாதிரி அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தினீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி கயிறுங்கிற இந்த புக்கு வெறும் 30 ரூபா தான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட வீட்லேயும் இந்த புக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போது போர் அடிக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் அதுக்கு பண்ண ட்ரை பண்ணும் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் இந்த புக்கெலாம் படிக்கிறீங்கன்னா என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் படிப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்து படித்து பார்ப்போம். நிறைய பேர் நினைப்பீங்க, நான்லாம் வந்து இப்போ என் உள்ள இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து வச்சுட்ருக்கேன், தமிழ் படிக்க வைக்கல, நான் இங்கிலீஷ் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, இந்த புக்லேயே தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயுமே இருக்குது, அதாவது சிம்பிள் இங்கிலீஷ்லேயே இருக்குது. உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல பழக்கம் துவங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு உந்துகோலாக இருக்க முடியும். உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் டெய்லி நீங்கள் கூட ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கை எடுத்து அதை அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கதையாக சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பெருசாக வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கயிறுன்ற இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பேர் விஷ்ணுபுரம் சரவணன். 10 ஆண்டுக்கு மேலே சிறார் இலக்கியத்தில் எழுதுபவர். வாத்து ராஜா, ஒற்றை சிறகு ஓவியா, நீலப்பூ ஆகிய சிறார் நாவல்களும், வித்தைக்கார சிறுமி, வானத்துரண்டு ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் வெளிவந்துட்டுருக்கு. தாமு, ஏகாசா, ஆனந்த விகடன், வாசகசாலை உள்ளிட்ட அமைப்புகளில் வந்து விருதுகள் பெற்றவர். புத்தகம் வாசிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை பற்றியும் இந்த புக்கை பற்றியும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், ஜோய் பாய்.